மக்களுக்காக இல்லாமன்றதில்ல ஒரே ஒரு சொல்கிறாங்க, அந்த நடிகை பேர் ஏதோ சொல்கிறாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் அவர் நண்பருக்காக வந்து இதை நடத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. அது தனியார் கம்பெனி நடத்தும் போது அவங்க காசு செலவு பண்ணி நடத்துறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கலாம். அரசு பணத்தை எதுக்கு செலவு பண்ணணும்? முழுமையாக அடுத்து கோயம்புத்தூர்னு வர சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் அடுத்த ரேஸுங்களா? ஆமாம், அடுத்து கோயம்புத்தூர் நடத்துகிறாங்க. பாண்டிச்சேரிக்கு வர கேட்க போகிறாங்க. எவ்வளோ பணம், மக்களுடைய பணம் வீணாக போகுதுன்னு தெரியலங்க. வெளியில் மக்கள் ரொம்ப காரி துப்புறான் தம்பி. இப்படி ஒரு அரசாங்கம் நமக்கு தேவைதானு வருத்தப்படுறான் தம்பி. அவர் சொல்லுவார் இல்லை முதலமைச்சர், நாங்கள் சொல்கிறதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னாரு. சூப்பராக செஞ்சாங்க. இப்போ 42 கோடி வச்சு செஞ்சாங்க. அப்புறம் மக்கள் பணத்தை பிச்சை எடுக்கிறது எவ்வளோ அசிங்கம் இல்லை நம்ம நாட்டுக்கு? ஒருத்தன் பிச்சை எடுக்கிறதே அசிங்கம், விபச்சாரம் நடக்கிறது அசிங்கம், அதை தாண்டி இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் நடக்கிறது அசிங்கம். தமிழ்நாட்டில் என்ன நடக்கல? சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா? எந்த கர்மாந்தரம் சரியில்லை. அந்த நாட்டுக்கு ஓட்டை போட்டுட்டு இவனுக்கு பாட்டு படாத பாடுபடுறான் மக்கள். இதில் கார் ரேஸு, வெங்காய ரேஸு, வெள்ளைப்பூட்டு ரேஸுன்னு இவங்கெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு வாட்டர் பாட்டில் விற்றீங்க ஓகே, சோடா விற்றீங்கன்னா ஓகே, சரக்கு சேர்த்து விற்க ஆரம்பிச்சிட்டிங்களே மறைவமா. எவனோ நான் 30,000 ரூபா 80,000 ரூபா டிக்கெட் வாங்குறவங்க எல்லாத்துக்கும் சரக்கு இருக்குதாங்க. இந்த அயோக்கியத்தனத்தில் இந்த ஆட்சி தான் தம்பி நடக்கும். இளையபாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்களில் சிறப்பு விருந்தினர் நம்மளோட இணைந்திருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளரான வராகி சார் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வாங்க அவர்களோட பல கேள்விகள் கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. சார், இந்த F4 ரேஸ் வந்து சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டதா வந்து திமுக தொண்டர்களும் அவருடைய அடிவருடிகளும் ரொம்ப கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதோடைய காரணம் சார், 1000 பிரச்சனை இருக்கும் போது சிறப்பாக நடத்துனதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ஆனால் யாருக்காக நடத்துனீங்கன்றது தான் கஷ்டமாக இருக்குது. நடத்தணும், ஸ்போர்ட்ஸை ஊக்குவிக்கணும். இதெல்லாம் உண்மையாகவே இவர் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸு, அந்த விளையாட்டுத்துறை என்பது எந்த ஆச்சரியமே இல்லாத விளையாட்டுத்துறை மந்திரி கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் இப்போ கொடுத்தது தான் வந்து பெரிய இருக்குது. அது காரணம் அவங்க அப்பா முதலமைச்சர். இவருக்காக பல கோடி ரூபா வந்து செலவு பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. என்ன யாருக்காக நடத்துனீங்கன்றது தான் இஷ்யூ. யாருக்காக நடத்தப்பட்டது சார்? இதுக்கப்புறம் மக்களுக்காக இல்லாமல் மக்களுக்காக இல்லாமன்றதில்ல ஒரே ஒரு சொல்கிறாங்க, அந்த நடிகை பேர் ஏதோ சொல்கிறாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் அவர் நண்பருக்காக வந்து இதை நடத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது வெளியில் அது பெங்களூர் கம்பெனியோ ஆந்திரா கம்பெனியோ சொல்கிறாங்க. இதுவே என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடத்துறது சந்தோஷம், எங்கே நடத்தணும்னு இருக்குது. அது தனியார் கம்பெனி நடத்தும் போது அவங்க காசு செலவு பண்ணி நடத்துறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கலாம். அரசு பணத்தை எதுக்கு செலவு பண்ணணுமா? யோசிச்சு பாருங்கள். யாருக்கோ ஃபேவர் பண்ணுன்றதுக்காக நீங்கள் பண்ணிவிட்டு மக்களுடைய வரி பணம், ஏற்கனவே கடங்கார, கேவலமான கடங்கார இந்த கடந்த 3 ஆண்டு காலத்தில் தான் அதிகமான கடனை வாங்கியிருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில். அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து உங்கள் சொந்த காசில் ஏதாவது இங்கே எடுத்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா நீங்கள் நிறைய கள்ளப்பணங்கள் வச்சுருப்பீங்க, இல்லை கள்ள உறவு வச்சுருப்பீங்க, ஏதோ ஒரு விதத்தில் இருந்திருக்கும். அதிலேருந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான், அவன் பணத்தை எடுத்து கொடுக்கும்போது கொஞ்சம் வலிக்குது இல்லை? உங்களுக்கு வலிக்குதா? டிராஃபிக்கில் போகும்போது ரொம்ப வலிக்குது சார். டிராஃபிக்கில் போகும்போது வலிக்குது. டிராஃபிக் ஒரு பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் நடத்துகிற இடமும் தப்பான இடம். சென்னையில் நீங்கள் யாருக்காக நடத்தி நம்ம மக்கள் பணம் போகுதுன்னு போது அது கொஞ்சம் வேதனையாகவே இருக்குது. தம்பி உதயநிதிக்கு வந்து அது இந்த மாதிரி அவர் இவ்வளோ மோசமாக இறங்கிடுவாருன்னு நினச்சி கூட பார்க்கல. சரி, ஏதோ யாருக்கோ செட்டில் பண்ணணுக்கோ செட்டில் பண்ணிட்டாரு. அடுத்தடுத்து வர கொஞ்சம் இப்போது முழுமையாக அடுத்து கோயம்புத்தூர்னு வர சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் அடுத்த ரேஸுங்களா? ஆமாம்மா, அடுத்து கோயம்புத்தூர் நடத்துகிறாங்க. பாண்டிச்சேரிக்கு வர கேட்க போகிறாங்க. எவ்வளோ பணம், மக்களுடைய பணம் வீணாக போகுதுன்னே தெரியலங்க. ஆனால் இதெல்லாம் திமுக தொண்டர்கள் எடுத்து கொண்டாடுறதுக்கு காரணம் சார், ஏன்னா அவங்களுக்கு தெரியாத இந்த பிரச்சனைகள்லாம். நான் சொல்கிறத போடுவீங்களா? போடுவோம் சார். ஏன்னா நிறுவனங்கள், நிறைய நிறுவனங்கள் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, ஊடகங்கள்லாம் திமுகவுடைய ஊடகம் கைக்கூலியாக மாறிடுச்சு. நிர்வாகங்களும் அப்படி தான் மாறி இருக்குது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அப்படி தான் மாறி இருக்கு. ஸோ யாரோ எங்கேயோ பணம் உபயோகத்துக்கு நம்மளோட காசு போகுதுன்னும் போது அதை சொல்கிறதுக்கு கூட நம்ம ஊடகங்கள் சரியில்லையா? ஜனநாயகத்தின் 4வது தூண்னு சொல்கிறாங்க. 4வது தூண் இப்படி நாசமாக போச்சே. ஆமாம் சார், சில ஊடகங்கள்லாம் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் மக்கள் அவதிப்படவே இல்லை, இந்த பக்கம் கார் ரேஸ் தனியாக நடந்துட்டு இருக்கு, மக்கள் இந்த பக்கம் ரோட்டில் போய்கிட்டு இருக்காங்க பார்க்குற மாதிரிலாம் வீடியோ போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க சார். ஏதோ நிறைய விஷயங்கள் சொல்லலாம் தம்பி. சொன்னோன்னா
இந்த அரசாங்கத்துக்கு அப்படியே எரிஞ்சிட்டு வரும் அப்படியே. குறிப்பாக நீங்கள் வந்து அண்ணன் ராதாரவி ஒரு நடிகையை பற்றி பேசினாருந்தான் அவர் கட்சி விட்டு நிற்கிறாங்க தெரியும்ல. ஆமாம். இப்போ நான் ஏதாவது ஒரு நடிகையை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அநேகமாக சென்ட்ரல் ஜெயிலாக தான் இருக்கும், அது நம்ம புழல் ஜெயிலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம தயாராக இருக்கோம், அது வேறு விஷயம். நீங்கள் பண்ணுற ஐயகித்தனோ அக்கிரமோ, நீங்கள் பண்ணுற எல்லா விதமான வேலையும் பண்ணிவிட்டு யாரோ ஒருத்தன் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும், எவனாவது இது பண்ணணும். இது இவ்வளோ மோசமாக நான் எதிர்பார்க்கல தம்பி உதயநிதிக்கிட்ட. ஃபேவர் பண்ணணும் வேண்டாம், நான் என்னன்னு சொல்லலை, யாருக்கா ஒரு ஃபேவர் பண்ணுங்கள். அரசாங்கத்துடைய காசு போகிறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு? ஏற்கனவே வந்து அந்த நடிகை பற்றி பல விஷயங்கள் விமர்சனங்கள் இருக்குது. சரி, அவங்க பாருங்களேன், வறுமையில் இருக்குன்னு சொன்னாங்க அவங்க கூட இன்டர்வியூவில். ஒரு லாஸ்ட் டைம் சொல்லும்போது கூட நான் துபாயில் வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன்னாங்க. நான் ஒரு வீடியோ தரேன் தம்பி, அவங்க சொந்தக்காரன் வாங்கியிருக்காங்க அந்த லிஸ்ட்டில். ஒரு காருடைய விலை எவ்வளோ தெரியுமா? ரேஸ் போடுற கார் எவ்வளோ விலை? நீங்கள் சாதாரணமாக ஓடுற கார்லாம் போயிட முடியாது. ஒன்று 40 கோடி 30 கோடி தம்பி. எவ்வளோ வறுமையில் இருக்காங்கல்ல நடிகை. நான் உடையில் தான் வறுமையை கண்டிருக்கேன் நடிகைகள் சில இடத்துல. ஆனால் வறுமையில் இவ்வளோ வறுமையாக இருக்குங்களே இந்த நடிகைன்னு பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு. காரெல்லாம் வச்சுருக்குறாங்க, பெரிய ஃபாரின் இம்போர்ட் கார்லாம் வச்சுருக்காங்க. அது ஏன் இப்படி? நான் எதிர்பார்த்த விஷயங்கள் தம்பிகிட்ட நிறைய மாற்றங்கள் வரணும். 2026 தம்பி கையில் போகணும், பெரிய விஷயங்கள் நடக்கணும். ஏன்னா வரக்கூடிய தேர்தல் வந்து ஒரு கடுமையான தேர்தல் அப்படின்ட்டு வெளியில் மக்கள் ரொம்ப காரி துப்புனான் தம்பி. இப்படி ஒரு அரசாங்கம் நமக்கு தேவைதானு வருத்தப்படுறான் தம்பி. அவர் சொல்லுவார்ல முதலமைச்சர், நாங்கள் சொல்கிறதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னாரு. சூப்பராக செஞ்சாங்க. இப்போ 42 கோடி வச்சு செஞ்சாங்க இப்போ மக்கள் பணத்தை. அதெல்லாம் யாரும் சொல்லலை. அதாவது அவங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது 525 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதில் 1 எப்படியோ ஏறி இருக்கும், அவ்வளோதான். மற்ற சொல்லாதது தான் நிறைய செஞ்சுருக்காங்க. சொல்லாததுன்னா எதில்? பல தொழில்களில் எங்கேயாவது வருவாங்க பாவம், நெத்தி வேறு நிலத்தில் செஞ்சு சம்பாதிப்பாங்க. சில நேரத்தில் நம்ம நகைக்கடையில் கேள்விப்பட்டிருப்போம்ல, செய்கூலி உண்டு சேதாரம் இல்லைன்ட்டு. இங்கே சேதாரம் தான், செய்கூலி இல்லை. இப்போ அப்படி தான் ஆகிப்போச்சு. சேதாரம் யாருக்கு? மக்களுக்கு தான். இப்படி தான் இன்றைக்கி இந்த அரசாங்கம் மிக மோசமான சூழ்நிலையை கொண்டு போய் நிற்க வைக்குது. யாரோ ஒரு தனியார் நிறுவனம் சம்பாதிக்கிறதுக்காக நம்மளுடைய மக்கள் வரி பணத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது வெளியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தமிழர்கள்லாம் நிறைய பேர் இப்போ என்ன பேசியிருக்கான்னு பார்த்தீங்களா, கூனி குறுகுறான். இப்படி ஒரு ஆட்சி இருக்க மாட்டான்ட்டு. இதெல்லாம் ஒரு ஆட்சியாடா? அதெல்லாம் ஏற்கனவே நம்ம வந்து பல கோடிகள் பல பில்லியன் கணக்கில் வந்து கடன் வாங்கி வச்சுருக்கோம் தம்பி. ஒழுங்காக ரேஷன்களில் உளுத்தம்பருப்பு போடுறதுக்கு வழி இல்லை, வக்கு இல்லை, ஒழுங்காக கிருஷ்ணா ஊற்றுறது இல்லை, இறைச்சின்னு ஒழுங்காக வந்து அரிசி பருப்பு கிடைக்கல, எல்லாம் மூட்டு பூச்சி எல்லாம் இருக்குது அரிசியில். ஒழுங்காக வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில் அவனை கொண்டு போய் இன்றைக்கு வரையும் அவனோட ஓய்வு பெற்றதுக்கப்புறம் 12 வருஷம் ஆகுது. அவனே சோத்துக்கு லாக்டேஷனுக்குறான். அவன் மகளுக்காகவோ அவன் மகனுக்காகவோ குடும்பத்துக்காகவோ உடல்நிலைக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவன் வந்து அந்த பணத்தெல்லாம் தன் ரத்தத்தை வேர்வையை ரத்தமாக்கி அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் உழைச்சான். நான் வந்த உடனே கழட்டி தோலில் மாட்டிடுவோம் அப்படின்னு சேங்கரில் மாட்டி வச்சுருவோன்னு சொன்னீங்க பணத்தை கொடுத்து. அவன் இன்னும் நடுவில் தான் நிற்கிறான் தம்பி. நானே அந்த வழக்கு போட்டு 7 வருஷம் நடந்த பிரச்சனையை நான் 7 நாள் கூட தொடர்ந்து வழக்கு நடத்தி அந்த போக்குவரத்து தொழிலாளருக்கான எல்லா விஷயங்களும் பெற்றுக் கொடுத்தோம். ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணோம். இப்படி பண்ணி என்ன நடந்துச்சு தம்பி? ஒன்றுமே நடக்கலையே தம்பி. தமிழ்நாடு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது எந்த சூழ்நிலை எங்கே போய் நிற்கும்னே தெரியல தம்பி. அதை தாண்டி ஆசிரியர்கள் நமக்கெல்லாம் குரு, அவங்க இல்லைன்னா நம்மளாம் இன்றைக்கி பேச முடியுமான்னு தெரியாது. ஆசிரியர்கள் இல்லாமல் இன்றைக்கி இருக்குமா இந்த விஷயம்? ஆனால் ஆசிரியர்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகள், செயல்பாடுகள், சூழ்நிலைகள் அவங்களுக்கு ரோட்டில் வந்து போராடக்கூடிய அளவுக்கு வந்து அந்த ஆசிரியர்களை வந்து ரோட்டில் வந்து கொண்டு போய் விட்டுட்டு அந்த அரசாங்கத்துக்கு செயல்பாடு சூப்பராக இருக்குது தம்பி. செம்ம. சார் இப்போ வந்து கார் ரேஸ் நடத்தணும் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற இடத்துல நடத்தலாமே சார், ஏன் சார் சென்னை மெயின் சிட்டிலேயே நடத்தணும்னு வடம் பிடிக்கிறாங்க? அவங்க நண்பர்கள் ஆசைப்பட்டதை வச்சு செஞ்சுட்டாரு. அதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் சார் வந்தது? அவருக்கு இல்லாத பெனிஃபிட்டாக தம்பி? என்ன தம்பி நீங்கள் வேறு? அவர் எல்லா பெனிஃபிட்டும் அனுபவிச்சது தான் தம்பி பண்ணுறாங்க. ஸோ அதனால் பெனிஃபிட் இருக்குது. இன்னும் எத்தனை பெனிஃபிட் இறக்க போகிறாங்களோ நண்பர்கள்னு எனக்கு தெரியல. அப்படி தான் இன்றைக்கி தம்பியை நான் பார்த்த ஒரு விதம் வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஒரு இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமி, புதிய பூமின்னு எம்ஜிஆர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுவார்னு நினச்சேன். நல்லா பண்ணுறாரு தம்பி. தமிழ்நாடு இப்படியே போச்சுன்னா டெவலப் பண்ணி 16 மாதம் தான் இருக்குது. சூப்பர். எல்லாம் மக்கள் நக்கிட்டு போய் செத்துருவான் தம்பி.
வேறு வழி இல்லை. என்னத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு 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 ஆட்சியை நம்ம பார்த்தது. நானும் வந்து கடந்த ஆட்சி எம்ஜிஆர் காலத்து ஆட்சியை பார்த்துருக்கேன், அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியை பார்த்துருக்குறேன், ஓபிஎஸ் ஆட்சி கூட பார்த்துருக்கேன் தம்பி. இன்னும் சொல்லப்போனால் இபிஎஸ் ஆட்சியை பார்த்துருக்கேன் தம்பி. அப்போ அன்றைக்கி பேக் போனால் இருந்தது வந்து பிஜேபி. இதெல்லாம் தாண்டி இந்த நடிகன் இருக்காங்க பாருங்கள், அந்த கொடுத்த காசோட கூவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, வடிவேலு படத்தில் சொல்லுவாங்கல்ல, கொடுத்த காசோட அதிகமாக கூவிட்டான் பாருன்ட்டு. அந்த மாதிரி இன்னைக்கு கூறானுங்க தம்பி. இந்த வேறுனா ரஜினிகாந்த் எடுத்துங்களேன், சிஸ்டம் ஃபெயிலர் தம்பி அவருக்கு. அவர் சிஸ்டமே ஒரு ஃபெயிலரு. ஆனால் வாய் மட்டும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, பாராட்டி போச்சு. இந்த வாயெல்லாம் வச்சு இந்த வாய் நல்ல வாயா நார வாயா தெரியல தம்பி. இப்படியா போட்டால் இவங்கெல்லாம் மூத்த நடிகர்னு சொல்லிக்கிறானுங்க. சொல்லிக்கிட்டு கவனம் பண்ணிக்கிட்டு கேவலமாக இருக்குது இந்த அரசாங்கத்துச்சு. இப்படியா பண்ணுவாங்க. இந்த சூர்யா இந்த தம்பி கார்த்தி கடந்த ஆட்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வந்து பொத்திட்டு வந்து கிளம்புவாங்க தம்பி. இப்போல்லாம் கோமாஸ்டில் இருக்கிறானுங்க. அநேகமாக இங்கே சுடுகாட்டப்படுத்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் அப்பா ஆஹாஹாஹா ஓஹோ இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தணும், ஆஹா வெளிநாட்டுக்கு ஈகராக இருக்குது. சோத்துக்கு வேற வழியில் அவன் சுற்றி இருக்கிறான். மக்கள் பட்டியும் பசியும் சுற்றி இருக்கிறான். இன்னும் பிச்சைக்காரன் வாழ்ற நாடு நம்ம நாடு. இப்போ எவ்வளோ பிச்சைக்காரன் ரோட்டில் போய் பாருங்க. சென்னை மாநகரத்தில் பிஎஸ் ஆக்டில் சொல்கிறான் தம்பி, போலீஸ் ட்ரெயினிங் ஆர்டரில் இவங்களுக்கு வந்து மாற்று இடத்த கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு சமுதாய நலக்கூடம் அந்த மாதிரி விஷயங்களில் அவங்களுக்கு வந்து சேர்த்து விடணும்னு சொல்கிறான் தம்பி. ஒரே இடத்துல கூட ஒரு பிச்சைக்காரன் கைது பண்ணி அவனை கைது பண்ண தேவையில்லை. அவனை வந்து நடவடிக்கை எடுத்து அவனை கூட்டு போயிட்டு பிச்சை எடுக்கிறது எவ்வளோ அசிங்கம் இல்லை நம்ம நாட்டுக்கு. ஒருத்தன் பிச்சை எடுக்கிறதே அசிங்கம், விபச்சாரம் நடக்கிறது அசிங்கம், அதை தாண்டி இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் நடக்கிறது அசிங்கம். தமிழ்நாட்டில் என்ன நடக்கல, சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா? எந்த கர்மாந்தமும் சரியில்லை. அந்த நாட்டுக்கு ஓட்டை போட்டுட்டு இவனுக்கு பாட்டு பாடுறான் மக்கள். இதில் கார் ரேஸு, வெங்காய ரேஸு, வெள்ளைப்பூட்டு ரேஸுன்னு இவனுக்கெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதாக பண்ணுறதுக்குள்ள சரி என்ன பண்ணுறது தம்பி? இன்னைக்கு எதிர்கட்சிகள்ன்றது 2 பக்கம் தான் ஓடிட்டுருக்காங்க. ஒரு வீணாக போன டெட் பாடியான ஒரு அதிமுக இருக்குது. அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பாவம் அவருக்கு வந்து 1008 பிரச்சனையில் இருக்கிறாரு, சட்ட ரீதியான பிரச்சனைலாம் கொஞ்சம் நிறைய இருக்காரு. அதனால் அங்கே அக்ரிமெண்ட் போட்டார் டிஎம்கேவோட. எப்படி நான் ஏடிஎம்கே ஒழிச்சு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இன்றைக்கி ஏதோ அண்ணாமலை, இந்த ஹெச்ராஜா அண்ணன், சீமானண்ணன் இவங்கள மாதிரி ஆட்களை வச்சு தான் ஏதோ கட்சி வந்து இருக்குது. நம்ம எதிர்கட்சி மக்களுக்காக எதிர்கட்சிகள் குரல் கொடுக்குதுன்னா இந்த 2-3 இயக்கங்கள் 2 பேர் தலைவர்கள் தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்குது யோசிச்சு பாருங்கள். நனஸ்வரம் அலிஷாவை கூட்டு போய் அங்கேயே விட்டுருங்க தம்பி. பிஜேபியில் அடுத்த டெண்டர் கொடுத்துருவானுங்க. இங்கே இன்னொரு 45 கோடி செலவு பண்ணுறோம் கோயம்புத்தூரில். எப்படி இந்த தொழிற்சாலைகள், தொழிலாளர்கள், தொழில்துறையில் வந்து சில அதிகாரிகள் வந்து சில நிறுவனத்தில் மிரட்டுறது, லெட்டர் எழுதி கொடுக்குறது, விளம்பரம் கேட்டு இது பண்ணுறது. சரி, இந்த ஆட்சியில் தாங்க இவ்வளோ கேவலமான விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த மாதிரி கார் ரேஸ் நடத்துறதுனால வந்து வெளிநாட்டு முதலீடுகள்லாம் வரும்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு சார். அந்த மாதிரி இதனால தான் கோர்ட்டே வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அப்படின்ட்டு. நீதிமன்றத்தை நான் எப்போவுமே சொல்கிறேன், நான் வணங்கும் நீதிபதிகள் இருக்க வரையும் நான் எது சொன்னாலும் அது வந்து சரியாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னை பொறுத்தவரை நான் கோவிலாக நினைக்கக்கூடிய நீதிமன்றங்கள், தெய்வமாக வணங்கக்கூடிய நீதிபதிகள் இருக்க வரையும். ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு தீர்ப்பு சரியாக இருந்தாலும் என்ன இருக்குதோ அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான சான்றிதழ்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. அதை உபயோக பண்ணி அவங்க ஏதோ பண்ணிக்கின்னு இவங்க தானே. அதனால் வந்து மக்களுக்கு அதில் பிரயோஜனம் இருக்கா, பிரயோஜனம் இல்லைலாம் கிடையாது. ஸ்போர்ட்ஸ்னால யாருக்கு பிரயோஜனம்? அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது 4 ரூபா செலவாகும் தம்பி. அது சில விஷயங்களில் நம்ம பணம் செலவு பண்ணி தான் ஆகணும். இப்போ ஸ்போர்ட்ஸுக்காக நம்ம கண்டிப்பாக ஸ்பான்சர் பண்ணணும், ஏதாவது சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் எவனோ வந்து சம்பாதிச்சு அவன் பாட்டு நல்லா சந்தோஷமாக ஏப்பம் வர்றதுக்கு 42 கோடி மக்களுடைய பணமாக தம்பி ஏப்பம் ஒன்றும் யோசிச்சு எனக்கு தெரிஞ்சுலாம் 42 கோடி கிடையாது. அதை தாண்டி ஒரு விஷயம் அதில் நடந்திருக்கு தம்பி. அதை முதல்ல யோசிங்க. அந்த நிகழ்ச்சி நடக்கும் போது 2023 மார்ச் மாதம் 18ஆம் தேதி ஒரு ஜீவோ ஒன்று போட்டாங்க தமிழக கவர்மெண்ட். இந்த திமுக திராவிட இயக்கம் திருட்டு முன்னேற்ற கழகம். அது என்ன சொல்லுதுன்னா, இந்த வெளிநாடுகள் இந்த கல்யாண மண்டபம், திருமண மண்டபங்கள், அப்புறம் வந்து விளையாட்டு கூடங்கள் இங்கெல்லாம் வந்து சரக்கு விற்கலான்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. இப்போ சைலண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க தம்பி. நேற்று ஃபுல்லாக சரக்கு விற்றுட்டாங்க. வேறு கிங்ஸ்ஃபிஷர் கம்பெனி ஒருத்தர் வந்து ஆரம்பிச்சு அதில் வந்து ஃபுல்லாக விளம்பரம்லாம் கொடுத்து வாட்டர் பாட்டில் விற்றீங்க ஓகே, சோடா விற்றீங்கன்னா ஓகே, சரக்கு சேர்த்து விற்க ஆரம்பிச்சிட்டிங்களே சமரீபமாக. எவனோ நான் 30,000 ரூபா 80,000 ரூபா டிக்கெட் வாங்குறவனுக்கு எல்லாத்துக்கும் சரக்கு போயிருக்குதாம. இந்த அயோக்கியத்தனத்தில் இந்த ஆட்சி தான் தம்பி நடக்கும். ஒருத்தர் இறந்துருக்காரு வேறு, அதை மூடி மறைக்கிறதுக்கு
நம்ம ஊடகங்களுக்கு எல்லா இதையும் பேமெண்ட்லாம் கொடுத்து வச்சிட்டாங்க போகுது. அது ஒரு பக்கம் நடந்துருக்குது. இதையெல்லாம் இங்கே தான் தம்பி நடக்குது. இந்த அயோக்கியத்தனம்லாம் வேறு எந்த மாநிலத்தில் நடக்குமான்னு தெரியாது. இதை விட மோசமான மாநிலத்தினுடைய இந்த ஆட்சியை வந்து நம்ம எங்கேயுமே உதாரணத்துக்கு காட்ட முடியாது. தமிழ்நாடு இன்றைக்கி தண்ணியில் தத்தளிச்சிட்டு இருக்குது. நான் சொன்ன தண்ணி இதில், நீங்கள் அப்படி இல்லை தம்பி, சரக்கில். அவங்க சொல்லாது செஞ்ச ஒரு மிகப்பெரிய திராவிடத்தினுடைய பெருமை இந்த சரக்கு சலாபம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வருது தம்பி. பார்ப்போம். ஆட்சி இது யாருக்கு ஆட்சி? மக்களுக்கான ஆட்சா, சில நண்பர்களுக்கான ஆட்சா அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கான ஆட்சி அது. இந்த ஆட்சியில் வந்து நீங்கள் என்ன வேணால் நடக்கும் தம்பி. நீங்கள் கொலை செய்யலாம், கொள்ளடிக்கலாம், கஞ்சா விற்கலாம், அபியன் விற்கலாம், போதை விற்கலாம், ஸ்டாம்ப் விற்கலாம், என்னென்னமோ சொல்லணும். போதைப் பொருள், பணம் மட்டும் இருந்தால் போதும். ஆமாம், பணம் தான் முக்கியம், பிரதானம். திமுகவுக்கு மிகப்பெரிய பிரதானம். கார் ரேஸ் ஓடினான்னா, இதில் வந்து கள்ளச்சாரம் விற்றான்னா எல்லாமே இவங்களுக்கு லாபம் தானே. அதனால் இந்த ஆட்சியை பொறுத்தவரையும் மக்கள் இன்னும் 2026 16 மாதம் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அன்றைக்கி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுத்தான்னா இந்த நாடு தப்பிச்சிக்கணும், இல்லைன்னா அந்த நாடு நாசமாக போயிடும். சார், அதே மாதிரி இப்போ நடிகை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்ரீரெட்டிக்கும் விஷாலுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கீங்க சார். அது சம்மந்தமான பின்புலம் என்ன சார்? அது இல்லை, விஷால் வந்து அவர்கிட்ட அந்த பர்த்டே அன்றைக்கி அவருக்கு அவர் பிறந்த நாள் வந்து ஒரு இளவு நாள் மாதிரி ஆகிப்போச்சு தம்பி. அவருக்கு வாய் சும்மா வச்சு இல்லாமல் யாராவது செருப்பாடி அவனடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்ரீரெட்டி ரொம்ப தெளிவாக சொல்லி, என் வீட்டில் நிறைய செருப்பு இருக்கிறான்ட்டு, எப்போ அடிக்கலான்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. அது அதுக்குள்ளே இந்த அம்மா வந்துட்டாங்க, ராதிகா அம்மா. எப்பா நீ தம்பி, நீ வந்து செருப்புலாம் வச்சுக்கணுன்னா நீ நாங்கள் வந்து செருப்பு எடுத்துன்னு வா, நான் வந்து தொடப்பு கடை எடுத்துன்னு வரேன், 2 பேரும் போவோம் அப்பா, அடிக்க வேண்டிய நிறையா இருக்குது அப்படின்னாங்க. அவர் பைத்தியக்காரனுக்கு வச்செல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு, அதான் சொன்னேன்னே, கடந்த காலத்தில் இவனுங்கள்லாம் வந்து அப்படியே போலி போராளிகளாக கிளம்பி வந்தானுங்க. இன்றைக்கி அவனுக்கு போராளிகளா இல்லை எங்கேயோ போனவர்களை பொறுத்து தூங்குறானுங்களான்னு தெரியல. அப்படி தான் ஆகிப்போச்சு இன்றைக்கி. அதில் இந்த பாலியல் பலாத்காரன்றது இன்றைக்கி ரொம்ப இப்போ நேற்று முந்தானத்துக்கு கூட இந்த பீச் இந்த ஓஎம்ஆரில் ஈஸியாக இருக்க காலேஜ் ஒன்று, இன்ஜினியரிங் காலேஜ், இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ், யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு லா காலேஜ் கிளாஸ் குரூப் இருக்குது. அதில் ஒரு பொம்பளை பிள்ளைங்கள வந்து இன்டர்ன்ஷிப்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள்லாம் கூப்பிட்டு போனாங்க, ஊருக்குலாம் வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. பொம்பளை பிள்ளைங்களாம் கூப்பிட்டு போயிட்டு அங்கேயே ஒன்று சரக்குலாம் வச்சு அந்த பொம்பளை பிள்ளை ஒன்று பேராசிரியர்லாம் அப்படி ஆகிட்டாங்க தம்பி. கல்வி கற்றுக் கொடுக்குற பேராசிரியர்களே ஆகிட்டான். அது பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து கொடுத்தா அவனை இப்போ சஸ்பெண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவனை, இந்துஸ்தான் இதில் யூனிவர்சிட்டியில். அங்கே மட்டுமா இருக்குது, பல காலேஜில் அதுமாதிரி நடக்குது. கல்வி தந்தைன்னு சொல்ல உடனே காமத்தந்தையாக மாறிடுறான். வந்து இப்படி தான் இருக்கானுங்க. இப்போ நம்ம அரசு கட்சியில் இப்போ ஒருத்தருக்கு அவன் காலேஜெலாம் வச்சுருக்கிறான், அவரை அரசியலில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்காங்க. அவன் வந்து ஏமாற்றி, நிறைய பேரை ஏமாற்றி, நடிகளை ஏமாற்றி அது வீடியோ வரை எடுத்து வச்சுக்கிறானுங்க. இப்படி அப்படி அரசியல் தலைவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ கூட சமீபத்தில் கூட அவனுக்கு ஃபைனாலிட்டிலாம் போட்டாங்க. அவ்வளோ மோசமானவ. இப்படிலாம் தான் தம்பி எல்லா இடத்துலையும் அவனுக்கு பெரிய மனுஷன் போரில் நடக்கிற பிள்ளைக்காத்தனங்கள் தான் இவ்வளோ கேவலமாக இருக்குது. இதெல்லாம் வந்து அரசாங்கம் முதல் கொண்டு, ஏன்னா இவனை தான் காப்பாற்றுது. சில நேரத்தில் கடுமையான சட்டங்கள் வேணும். அப்படியே எதிர்க்க பெண்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கான பாதுகாப்பு இல்லை. ஸ்ரீரெட்டி வந்து கொதிச்சு வந்தோம், என்ன ஆயிடுச்சு, பல பெண்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பாதுகாப்பு வரும், நம்ம பாதிச்சோம்னா மற்றவங்க பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அந்த பொண்ணு லைஃபே போச்சு. படம் ஷூட்டிங்கே இல்லை தம்பி, படமே கொடுக்கல. அப்படியே ஒரு ப்ராட் ஒருத்தன் கிளம்பி வரான், படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தன், நான் அவனை வச்சு ஸ்ரீரெட்டி இப்போ டைரி பண்ணுறமான்னு. அவன் டைரி பண்ணுறன்ற பேரில் அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இவன் நல்லா வசூல் பண்ணிட்டு, அங்கே அந்த மாதிரி நடக்க போகுது, இங்கே ஷூட்டிங் நடக்க போகுது, அங்கே பண்ண போகுதுன்னு அவன் வசூல் பண்ணிட்டு அவன் சுற்றிட்டான். இப்போ சித்திரை செல்வன்னு ஒரு டேரக்டர். அப்புறம் அந்த அம்மா காரி தும்பி வெளியில் நீ பண்ண ஃப்ராடெல்லாம் வச்சு வெளியில் விட்றான்னு சொல்லிட்டு அந்த அம்மா புகாரம் கொடுத்துச்சு அந்த ப்ரொடியூசர்கள் மேலாம். இப்படி பல ஃப்ராடுகள் வந்து வெவ்வேறு விதத்தில் இந்த ஒயிட் காலர் பண்ணுற மாதிரி இவங்க காம வெறிக்காகவே ஒரு கும்பல் சுற்றுது தம்பி. நம்ம தான் உஷாராக இருக்கணும். இதை வச்சுட்டு இவன் விஷாலெலாம் காப்பாற்ற மாட்டான், எந்த நடிகர்களையும் காப்பாற்ற மாட்டான். முதல்ல அவங்ககிட்ட தான் பெண்களை முதல்ல நடிகளை காப்பாற்றணும். அவனே வந்து கில்மாவில் நம்பர் 1 பார்ட்டி. அப்புறம் அவரை கொண்டு போய் நடிகர் சங்க தலைவராக வச்சுருக்காங்க சார். ஏமாதிரி தான். இப்போ எப்படி ஆசை வார்த்தை காட்டி அள்ளி வீசி ஆட்சிக்கு வராங்க திமுகவில், அரசியல்வாதி வரான்ல, அந்த மாதிரி ஆசை வார்த்தை காட்டி வரது தான். எத்தனை நாளைக்கு நீடிக்க நினைக்கிறீங்க? இந்த நடிகர் சங்கம் இவன் பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு இந்த நடிகர் சங்கமும் நாசமாக போச்சு. தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பொறுப்பும் வந்தான், தயாரிப்பாளர் சங்கத்துக்கு 7 கோடி ரூபாய் திருட்டும் போயிட்டான். இது வழக்கு கூட நடக்குது உயர்நீதிமன்றத்தில். இப்படி தான் தொடர்ந்து தான் நம்புகிறாங்க. அவன் நடிகர் சங்கத்தை கொள்ளடிச்சான், இங்கே நாட்டையே கொள்ளடிச்சுக்கிறாங்க ஒரு கும்பல். இது எல்லாம் மாறப்போனால் 26 தான் ஒரு மாற்றத்தை உருவாகணும். அப்படி மாறிச்சுன்னா
மக்களுக்கு நல்லது, மாறலன்னா அரசியல்வாதிகள் நல்லது. சார் அடுத்தது பார்த்தோம்னா நம்ம இப்போ கேரளாவில் நடக்கிறதுக்கும் தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணப்படணும்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே கமிட்டி இருக்குங்க, விசாக கமிட்டி இருக்குது, அரசு இருக்கிற விசாக கமிட்டி இருக்குது. சினிமா நடிகர் துறைகளுக்கு மட்டும் சினிமா துறையில் இவனே வந்து அந்த இவங்க ஸ்ரீரெட்டி அவங்க வந்து கொண்டு வந்த போது அந்த கமிட்டி ஒன்று போட்டான். அந்த கமிட்டியில் இருக்கிறவங்களுக்கே அவன் தொந்தரவு பண்ணிட்டான். இந்த அம்மா யாரை கமிட்டியில் போகிறோன்னு நினச்சி வரானோ அந்த கமிட்டியில் இருக்கிற ஒருத்தர்களையே வந்து இவன் தொந்தரவு பண்ணிட்டான் பாலியல் பார்த்துக்கிறதுக்கு. தலைவனே அப்படி இருக்கும்போது சங்கமே கலைஞ்சி போச்சு. சங்கம்னா சண்டை இருக்கணும் தம்பி, கலைச்சிடக்கூடாது. சங்கத்தையே கலைச்சிட்டு போயிட்டான்ல. அந்த மாதிரி தான் கேரளா சமைச்ச மாதிரி தான் இங்கேயும் சங்கத்தில் யாரும் அவங்களுக்கு முக்கியமான ஆளுக்கு யாருமே இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. இவனுடைய தில்லாலங்கடி வேலையெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. அதுவும் பாவம் எத்தனையோ மூத்த நடிகர்கள்லாம் போனாங்க, நடிகைகள்லாம் போனாங்க. ஐயோ இவன் பயங்கரமான வெளியும் பொழுகுது துட்டு பண்ணுறதில்லன்ட்டு விட்டு போயிட்டாங்க. கமிட்டி வேணுன்னா அந்த கம்நாட்டி பையனை வச்சுலாம் கமிட்டி போட முடியாது. ஸோ நல்லா இதாக போகணும். சரி ஓகேங்க சார், உங்கள் இந்த மாதிரி பல தகவல் எங்களோட பயணத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சகோதரா.